ஹலோ விவஸ், இந்த வீடியோவில் ஒரு டஸ்கி ஸ்கின்னுக்கான மேக்கப் பார்க்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஹேர் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கிறேன். ஹேர் ப்ரிப்ரேஷன் சொல்லும்போது முதல்ல ப்ளோ ட்ரை பண்ணணும், பண்ணிவிட்டு ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும், தென் கிரிம்பிங் பண்ணணும். ஸோ இந்த மூணும் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் இப்போ கிரிம்பிங் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் ப்ரிப்ரேஷன் முடிச்சுட்டு நான் ஃபேஸ் மேக்கப் பண்ண போகிறேன். ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்கின் ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன். ஸ்கின் ப்ரிப்ரேஷன்னு சொல்லும்போது சிடிஎம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ சிடிஎம்ன்றது கிளென்சிங், டோனிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங். இது பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இப்போது கலர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், மார்க்ஸ், இந்த மாதிரி ஸ்கார் இதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கலர் கரெக்ஷன் பண்ணிகிட்ருக்கேன். கலர் கரெக்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். கலர் கரெக்ஷனுக்கு அப்புறமா இப்போ கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இப்போ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷனும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஐ ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது பனானா பவுடர் அப்ளை பண்ணி ஃபவுண்டேஷனை நல்லா செட் பண்ணிக்கிறேன். இப்போது ஐ ஷேடோ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இவங்களோட ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக நான் பர்பிள் கலரில் ஐ ஷேடோ பண்ண போகிறேன். முதல்ல டிரான்சிஷன் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு பிங்க் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்பிள் ஷேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பர்பிள் ஷேடில் ஷிம்மர் ஐ ஷேடோ கொடுத்து நான் இதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போது லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததாக இப்போ ப்ளஷ் அப்ளை பண்ணுறேன். இவங்களோட ஃபீச்சர்ஸ்லாம் ஆல்ரெடி நல்லா இருக்கிறதுனால நான் கான்டோரிங் எதுவும் பண்ணலை. இது ஹைலைட்டர். இப்போ ஐப்ரோஸ் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். இதுக்கப்புறமா செட்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு மேக்கப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கிறேன். இவங்களுக்கு நான் இப்போ மெஸ்ஸி பிரைட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் இப்போது ஹேர் எக்ஸ்டென்ஷனை அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இவங்களுக்கு பஃப் எதுவும் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டாகவே மெஸ்ஸி பிரைட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஜுவல்லரி போட்டு ரெடி ஆயிட்டாங்க. இந்த மேக்கப் லுக் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய மேக்கப் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.